மாமா ரொம்ப கியூட்டா இருக்கு. யார் குழந்தை மாமா? இது எங்க சேனல் மேடத்தோட குழந்தை. அவங்க வரலையா? இல்ல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க உடம்புக்கு என்னாச்சு? அவங்க வீட்டில் ஒரு ஓம பூஜை பண்ணாங்க. அந்த புகை அவங்களுக்கு சேரல. அப்படியே அலர்ஜி ஆகி மூச்சு விட திணறி மயக்கமாயிட்டாங்க. ஓ அப்படியா? இப்ப எப்படி இருக்காங்க? இன்னும் மயக்கம் தெளியல. ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காங்க. குழந்தைய அங்க வச்சு பாத்துக்க முடியாதுங்கிறதுனால நான் தூக்கிட்டு வந்துட்டேன். அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வர வரைக்கும் பாப்பா இங்க தான் இருப்பா. அவங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? பாட்டி, இனிமே நாம தான் அவங்களுக்கு சொந்தம். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நாம சொந்தமா? மாமா, உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இன்னொருத்தர் சொந்தம் தானே மாமா. அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லையா? ஐயோ பாட்டி, இப்பதானே மாமா சொன்னாங்க இந்த பாப்பாக்கு நாம தான் இனிமே சொந்தக்காரங்க. திவ்யா மாமா, அந்த பேக்ல ஃபீடிங் பாட்டில் இருக்கு, அதுல பால் ஆத்தி எடுத்துட்டு வா. சரி மாமா. என்னடா என்னடா ராஜாத்தி செல்லம், அப்படியே மகாலட்சுமி மாதிரி அம்சமா இருக்கா. நீ வந்த யோகம் காணாம போன மீனாட்சி நிச்சயம் திரும்ப கிடைச்சிருவா. ஆமா மாப்பிள்ள, ஒரு உறவு வர்ற நேரம் மத்த உறவுகளும் வரும்னு சொல்லுவாங்க. ஓ ஜுஜு குட்டி வாங்க வாங்க. என் அம்மா குட்டில அழக்கூடாது அழக்கூடாது. வாங்க வாங்க. சரி 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 சரி. யாரு என்னமா அழாத பால் குடி. பாட்டிய பாரு, குடி 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 குடிச்சுடுறா சொல்லும். சமத்து. அப்பா, காவியாக்கா சின்ன வயசு போட்டோல பாத்திருக்கோம்ல, இதே மாதிரி தானே இருப்பா. பாருங்களேன், அதே மாதிரி கண்ணு மூக்கு. சுச்சு குட்டி இல்லப்பா? ஆமாம்மா, எனக்கு கூட அப்படிதான் தோணுது. நீங்க எல்லாம் காவியாவே நினைச்சிட்டு இருக்கிறதுனால அப்படி தோணுது. எப்படியோ இந்த குழந்தை வந்ததுனால இனிமே நம்ம வீடு கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கும். இங்க பாருங்க பாருங்க பாருங்க. ஜுஜுஜு இங்க பாரு இங்க பாரு. செல்ல குட்டி நீயா, தங்க கட்டி நீயா, அம்மா குட்டி நீயா, எங்க சிரிங்க சிரிங்க பாக்கலாம். அம்முல அம்மா குட்டியா நீ? குட்டி காவியா, என் குட்டி காவியா. தனுசு பாத்தியா, உனக்கும் காவியாவுக்கும் குழந்தை பிறந்திருந்தா இப்படித்தான் இருந்திருக்கும். எப்படி பூவா சிரிக்கிறா பாரு. சரியா சொன்னமா. அடுத்த வருஷமாவது நம்ம திவ்யாவுக்கும் தனுஷுக்கு ஒரு குழந்தை பிறந்து அதை நாம கொஞ்சுவோம். தனுசு, நீயும் திவ்யாவும் கல்யாணம் பண்ணி அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒரு குழந்தைய பெத்து என் மடியில போட்டுறணும். ஏமாமா, குழந்தைக்கு பேர் வச்சிட்டாங்களா? பேர் வச்சிட்டாங்க. என்ன பேர் மாமா? மீரா. ரொம்ப நல்லா இருக்கு மாமா. அவங்க அம்மா என்ன கிருஷ்ண பக்தியா? அந்த பேர்ல ஒரு பெரிய கதையே இருக்கு. என்ன கதை மாமா? இந்த குழந்தையோட பாட்டி பேரு மீனாட்சி, நம்ம அத்தை பேர் மாதிரி. இவ தாத்தா பேரு மாமா பேர் மாதிரியே ராமநாதனா. அதனால இவ அம்மா மீனாட்சி பேர்ல இருக்கிற முதல் எழுத்தையும் ராமநாதன் பேர்ல இருக்கிற முதல் எழுத்தையும் சேர்த்து மீரான்னு வச்சிருக்காங்க. சூப்பர் ஐடியா மாமா. எக்ஸலண்டா இருக்கு. மாமா, திவ்யா கொல்கத்தாவுல அத்தையை பார்த்துட்டாங்க. அம்மாவை பார்த்துட்டாங்களா? இல்ல திவ்யா, கொல்கத்தா போலீஸ் அத்தையோட போட்டோ காட்டி விசாரிச்சிருக்காங்க. அங்க இருக்கிற ஒருத்தர் அத்தையை பார்த்திருக்காராமா. வழி தெரியாம வந்துட்டாங்களாமா. அவங்க தங்கியிருந்த லாட்ஜ் பேரை சொல்லி அத்தை விசாரிச்சிருக்காங்க. அதனால அத்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லைங்கிறது உறுதியா தெரிஞ்சிருச்சு. அப்பாடா. லாட்ஜ் இருக்கிற இடம் தெரியாம தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இத பாருங்க, எப்படியோ இன்னைக்கு ஈவினிங் குள்ள நல்ல செய்தி வந்துடும். பாத்தியா ராமநாதா, நான் சொல்லல, எல்லாம் நம்ம மீரா வந்த அதிர்ஷ்டம் தாண்டா.